தி பாய் சீசன் 5 எபிசோட் 4 கம்ப்ளீட்டா பார்த்தா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு எபிசோட்ல ஆக்சுவலி வந்து காம்பவுண்ட் V1 டோசேஜ் சர்ச் பண்ணி ஃபோர்ட் ஹார்மனி அப்படிங்கிற லொகேஷன்ல ஒரு பக்கம் நம்ம பாய்ஸ் டீம், இன்னொரு பக்கம் சோல்ஜர் பாய் அண்ட் ஹோம்லேண்டர் இவங்க ரெண்டு பேருமா தேடி போயிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தினால பார்த்தா பயங்கரமா எல்லாரும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. லைக் இந்த ஒரு விஷயத்தினால எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க, ட்ரிகர் ஆவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே பார்த்தா கம்ப்ளீட்டா பார்த்தா தன்னை மறந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால பாய்ஸ் டீம் கம்ப்ளீட்டா பார்த்தா இதுல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸி தெளிவா இருப்பாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸி தெளிவா அவரோட சைட்ல எக்ஸ்பிளைனும் பார்த்தா பண்ணிருப்பாரு. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸி வந்து பாஸ்ட்ல ஒரு போத கையா இருந்திருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தினால டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அவரை வந்து பெருசா பார்த்தா பாதிச்சிருக்காது. பட் இந்த சைடு அப்படியே வந்தீங்க அப்படின்னா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. லைக் ஹோம்லேண்டர் கிட்டே சோல்ஜர் பாய் கிட்டே இந்த விஷயத்தை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. பட் என்னோட தேரி படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துல ஹோம்லேண்டர் பார்த்தா பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ ஹோம்லேண்டரோட பிஹேவியர் வந்து ஃபோர்ட் ஹார்மனிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப வந்து சோல்ஜர் பாய் கிட்ட அவரோட விருப்ப கம்ப்ளீட்டா பார்த்து காட்டிட்டு இருப்பாரு. அண்ட் ஹோம்லேண்டருக்கு எந்த ஒரு போதைப் பொருள் பழக்கமும் பார்த்தா இருந்திருக்காது. தலைவன் எப்பவுமே பால் மட்டும் தான் பார்த்தா ஃபேவரட்டா எடுத்துக்குவாரு. பட் நம்ம சோல்ஜர் பாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. சோல்ஜர் பாய் கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தா நிறைய பாஸ்ட்ல வந்து பார்த்தா சீசன் 3 தெளிவா காமிச்சிருப்பாங்க. இவரு வந்து பார்த்தா ஒரு பெரிய போதை கையா பார்த்தா இருந்திருப்பாரு. அண்ட் சோல்ஜர் பாய் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்னால வந்து ஹோம்லேண்டரை டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இருந்திருக்கவே பார்த்தீங்கன்னா மாட்டாரு. பிகாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தா கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணிருக்காது. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஃபோர்ட் ஹார்மனிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டர் சேஜ் நம்ம சோல்ஜர் பாயை மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு மேனிபுலேஷனால தான் நம்ம சோல்ஜர் பாய் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, கிரிப்டோனைட் மாதிரி சூப்பர்மேன் கிரிப்டோனைட்டோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபோர்ட் ஹார்மனில இருக்க ஒரு லேப்ல யுரேனியம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஹோம்லேண்டர் அடைச்சு வச்சு ஒன்ஸ் அகைன் சீசன் 3க்கு அப்புறம் ஹோம்லேண்டருக்கு மறுபடியும் சோல்ஜர் பாய் ஒரு மரண பயத்தை இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாரு. நீங்க பால் டீமா, சரக்கு டீமா, இல்ல சோல்ஜர் பாய் டீமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிருங்க.